வணக்கம். நான் ஜோசப்பின். நான் குமரி அறிவியல் பேரவை இளவிஞ்ஞானிகள் நிகழ்ச்சி 2025 முதல் 2026 டீம் சி குரூப்பில் இருக்கிறேன். இன்று நான் என் தாத்தாவுடன் அவை நாகரீகம் மற்றும் விழிப்புணர்வு குறித்த நல்லொழுக்க பண்பினை குறித்து கேட்க போகிறேன். தாத்தா, அவை நாகரீகம் மற்றும் விழிப்புணர்வு குறித்த உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அவை நாகரீகம் சொல்றது, அதாவது ஸ்கூல்ல வந்துட்டு நீ ஒரு அசம்பிளி அல்லது வகுப்பறைக்கு போற, எல்லாரும் எப்படி போவாங்க? தபதபான்னு போக மாட்டாங்க, வரிசையா போகணும், அமைதியா போகணும். அமைதியா போய் உனக்கு நீ போய் சேர வேண்டிய இடத்துல சைலண்டா இருந்து கவனிக்கணும். என்ன அவங்க அவங்க தலைமையோ அல்லது டீச்சர்ஸோ என் பிரார்த்தனையா இருந்தாலும் சரி, ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ பொறுமையா கவனிக்கணும். சத்தம் போட்டு அடுத்தவங்களை கவனத்தை திருப்பதோ, சக மாணவர்கள் கூட இருந்து அரட்டை அடிக்கிற அந்த அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் இருக்கவே கூடாது. அமைதியா இருக்கணும். ரெண்டாவது, போகும்போது வரிசையா ஒழுங்கா போகணும். ஒரே அடியா போய் அந்த இது பண்ணாச்சுன்னா அங்க டிஸ்டர்ப் ஆகும் எல்லாரும். அது போக துணி, நீ என்ன யூனிஃபார்ம் நீ போட்டுருக்கிற ஐடி கார்டு வரைக்கும் நீட்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும். ஆளுக்கு உள்ளால போனாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கவனமா கேட்டுட்டு அதன்படி நடக்கணும். திருப்பி வரும்போதும் அதே முறையில தான் வரிசையா வந்து அசம்பிளி அளவுக்கு வெளியில வரும். இது உண்மையாட்டே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தால வகுப்பறைக்கு வந்த பிறகு டீச்சர் உனக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த பாடத்தை வந்து கவனமா கேட்கணும். பக்கத்துல இருக்கிற மாணவன்கிட்ட விளையாட்டு அடிச்சுட்டு உன் கவனத்தை நீ வேற எங்கேயாவது விட்டேன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு விவரம் உனக்கு தெரியாது. அதனால அவங்க சொல்றத கவனமா கேட்கணும். அதனுடைய நடவடிக்கை எப்படின்னா, பேஸ் டு பேஸ், கண்ணுக்கு கண்ணு, நேரடியா அவங்க முகத்தை பார்த்து இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ பொறுமையா கவனிக்கணும். அதுக்கு ஏற்றவாறு சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க, பொறுமையா இப்படி பார்த்துட்டு சரி அப்படின்னு தலையாட்டுறாங்கல்ல, இருந்து என்ன புரியுதுன்னா உன்னுடைய அந்த கவனம் வந்து சிதறாது. எங்கேயும் சிதறாது, நேரடியா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போகும். ரெண்டாவது, அவங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கேள்விகள் கேட்கணும். அவங்க பேசி முடிஞ்ச பிறகு சந்தேகம் இருந்தா நீ திருப்பி கேட்டு அதை புரிஞ்சுக்கலாம். பேசும்போது முக்கியமான பாயிண்ட்கள் ஏதாவது சொல்லும்போது நீ நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்தா அதனுடைய இது அந்த நோட்ஸுடைய பாயிண்ட் வந்துட்டு உனக்கு நல்லா புரியும். இதுல இருந்து என்னன்னா, ஆசிரியருக்கும் உனக்கும் உள்ள உறவுகளும் சரியா இருக்கும், உன்னுடைய அந்த படிக்கக்கூடிய திறமையும் வளர்ந்து போகும், அறிவும் சரியா இருக்கும், கூடுதலாட்டு உனக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும். இதை நீ கவனமா நடத்திக்க. சரியா? அவை நாகரிகத்தை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, என்னோட வாழ்க்கையில் நடந்தது. ஆர்மியில நான் வந்துட்டு பிசி கோர்ஸ், பிளட்டன் கமாண்ட் கோர்ஸ் பண்ணும்போது பெல்காம்ல, இன்ஃபன்ட்ரி ஸ்கூல் பெல்காம்ல பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலுக்குள்ளால யாரு போனாலும் இந்த டிசிப்ளின் வரிசையா தான் போகணும். 3 வாசல்கள் உண்டு. அதுக்கு 3 வாசல்னு சொன்னா அந்த ஹாலுக்கு உள்ளால போறது. ஸ்டேஜ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், மற்றபடி இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும். இதுல எல்லா யூனிட்ல இருந்தும் ஆட்கள் வருவாங்க. இந்தியன் ஆர்மியில இருந்து அவங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு சம்பந்தப்பட்ட இதுகளை படித்து கொடுக்கறது தனித்தனி குரூப்பா வச்சுட்டு அனுப்பி விடுவாங்க. அப்போ 1 by 1 தான் போகணும். அதே மாதிரி இடையில வந்துட்டு டீ பிரேக் வரும். அந்த டீ பிரேக் நேரத்திலையும் 1 by 1 வெளியில வந்து ஒழுங்கா டீ குடிச்சிட்டு அவங்க திருப்பி சொல்ற டைம்ல திரும்பி அதே மாதிரி போய் இருந்து வரணும். சிலவங்க வந்துட்டு கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க, அப்படியே இருந்து தூங்கிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட விஷயமெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு அதுல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு நல்ல பிராவோ சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தேன். ஓகே, இத மாதிரி கவனமா இருந்து நடக்கும். நல்ல ஒழுக்கத்தை நான் எங்க போனாலும் கடைபிடிப்பேன். இந்த வாய்ப்பை அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.